அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு முதற்கனல் வேள்வி முகம் 3ஆம் அத்தியாயம். குரு வம்சத்தினுடைய 52வது தலைமுறையைச் சேர்ந்தவன் ஜனமேஜயன். தன் 13வது வயதுல மன்னனான போது அவனுக்கு வெல்வதற்கான நாடுகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. தீர்ப்பதற்குரிய சிக்கல்கள் ஏதானும் இருந்ததா அப்படின்னா அதுவும் இல்லை. எனவே அவனுடைய ஆர்வம் எல்லாம் எதில் போச்சு அப்படின்னா பகடை ஆட்டம். அவனோட கனவுல கூட பகடை ஆட்டத்தில் ஈடுபட்டு ஏணியில் ஏறி பாம்பில் இறங்குவதாகத்தான் வந்தது. இந்த பகடையினுடைய காய்களே மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்துவதாக அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தீவிரமான பகடை ஆட்டத்தில் அவன் ஈடுபட்டு இருந்த போது உஜ்ஜாலகத்தில் வசிக்கின்ற உத்தங்கர் அப்படின்ற முனிவர் அவனை காண வந்திருப்பதாக சேவகன் சொல்றான். அவர் அவன் என்ன சொல்றான் சேவகன் கிட்ட அப்படின்னா, அவரை விருந்தினர் மாளிகையில இருக்க வைத்து அவருக்கான காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு திரும்பி பார்க்காம கூட உத்தரவிடுகின்றான். அப்ப அந்த உத்தங்கரர் இவனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவன் முன் நிற்கிறார். உறக்க சிரிச்சுட்டு சொல்றாரு, பகடை ஆடுகிறாயா? ஆடு ஆடு. உன் குலத்தை ஒரு நாளும் நாகத்தின் நாக்கு விட்டுவிடப் போவதில்லை. உன் தந்தையை கடித்த நாகம்தான் அந்த ஆடுகளத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ இவனுக்கு ஜனமேஜயனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சொன்னீர்கள்? என் தந்தையை நாகம் கடித்ததா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்றாரு, ஆடு ஆடு, உன்னை தேடி உனக்கான விஷம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு போயிடுறார். அவரை இவனால் பிடிக்கவும் முடியல, அடுத்த விளக்கமும் கேட்க முடியல. ராத்திரி ஃபுல்லாக, அதாவது இரவு முழுவதும் அவனுக்கு தந்தையை பற்றிய நினைவுகளே திரும்ப திரும்ப வருது. அவனால் அதை தவிர்க்கவே முடியவில்லை. அப்போ அவனுக்கு ஒரு நினைவு மட்டும் வருது. குளிர்ந்த ஒரு இரவில் தன் பாதங்களில் முத்தமிட்டு அன்னையின் கூந்தலை வருடி சென்ற தன் தந்தையுடைய கண்ணில் தெரிஞ்ச அந்த அச்சம், தவிப்பு ரெண்டுமே ஓவிய காட்சி போல, வரையப்பட்ட திரைச்சீலை போல அவனுக்கு முன்னாடி நிற்குது. அதை மட்டும்தான் அவனால் உணர முடிஞ்சது. மறுநாள் கருக்கல்லையே கிளம்பிடுறான். அந்த முனிவரை பார்ப்பதற்காக சென்று விடுகிறான். அவர் வாழ்கின்ற வனக்குடிலுக்கு போய் அவருடைய கால்களை பணிந்து வணங்கி, என்னுடைய அறியாமையை நீக்குங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். சால மரம் விரிந்து நிழல் பரப்புற ஒரு பொய்கை கரையில் அவனை அமர வச்சு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குரு வம்சத்தினுடைய மாவீரன் அபிமன்யு தன்னுடைய 16வது வயதுல குருட்சேத்திர போர்ல மடிந்தான். அவன் மனைவி உத்தரை அரண்மனைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத பேதையாக இருந்தாள். இறப்பு செய்திகள் தொடர்ந்து தினமும் அந்த அரண்மனைக்கு வருவதை கொண்டு போர் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள். தனக்கான அச்சம் தருகின்ற செய்தி என்று வருமோ என்று அவள் நினைத்து கொண்டிருந்த ஒரு நாளில் அந்த செய்தியும் வந்துவிடுகின்றது. சில நாட்கள் மட்டுமே அறிந்திருந்த கணவன், முகம் கூட சரியாக தன்னுடைய மனதிலே பதியாத தன்னுடைய கணவன் மீள முடியாத படைவளையத்தில் சிக்கி உயிரிழந்தான். அந்த செய்தி அவளை தாக்குகிறது. மயங்கி சரிந்து விடுகின்றாள். அவளை பரிசோதித்த அரண்மனை மருத்துவச்சி கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறிவிக்கிறாள். அந்த செய்தியை சொன்ன உடனே குருவம்ச விதை வயிற்றில் இருக்கையில் சிதை ஏறுவது நூல் நெறி அல்ல அப்படிங்கிறதுனால அவள் விரும்பிய உடன்கட்டை ஏறுதலை கூட மூத்தோர்கள் தடுத்து விடுகின்றனர். அவளுடைய மனம் முழுவதும் வேதனையிலும் துயரத்திலும் வாடுகின்றது. விதவை கோலம் பூண்ட அவள் தன்னை பூமியுடன் பிணைக்கும் வயிற்றை தொட்டு தொட்டு சபித்தபடி நாட்களை கழித்தாள் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகான வரிகளை பிணைத்து இங்க காட்டுகின்றார். இந்த கருவுக்காக மட்டுமே உயிர் தாங்கி இருக்கின்றாள். உயிர் தாங்க வேண்டிய எந்த தேவையுமே அவளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. வெளிரி மெலிந்து, கன்னங்கள் வறண்டு, வாய்ப்புண்ணாகி, கண்கள் குழிந்து, புதைக்குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் போல அவள் இருந்தாள் அப்படின்னு சொல்றாரு. 6 மாசத்திலே குழந்தையை பெற்றெடுக்கிறாள். மூச்சே இல்லையோ என அஞ்சத்தக்க அந்த குழந்தை வெளிவந்த குருதி கூட செந்நிறம் இழந்து மஞ்சளாக இருந்தது என்றனர் மருத்துவச்சிகள். எல்லோரும் கைவிட்ட நிலையில பட்டத்தரசி திரௌபதி யாதவ மன்னன் கிருஷ்ணனிடம் முறையிடுகின்றாள். அப்போ அவர் பார்க்கிறார், இந்த கருவறை இதிலே பார்க்கிறாரு.
தாயின் துயரமெல்லாம் தேங்கிய சிமிழ் போன்றிருந்த குழந்தையை யாதவ குல மருத்துவர்களை கொண்டு பிரம்மாண்டமான கடற்சிப்பில வைத்து துவாரகைக்கு எடுத்து சென்று வளர்க்கின்றார்கள். அதனால்தான் அவனுக்கு பரீட்சித் என்ற பெயர் என்றும் இங்க சுட்டி காட்டுகின்றார். குழந்தையை உடைந்த கட்டியிலிருந்து வெளிவந்த சீழை பார்ப்பது போல நிம்மதியுடன் பார்த்த உத்தரை தன் நிலை மறந்து 4ஆம் நாளிலே உயிர் விட்டு விடுகின்றாள். மண்ணில் இறங்கியதும் உயிர் வெறியோடு உண்டும் குடித்தும் வளர்ந்த பரீட்சித் நூல்களும் நெறிகளும் வித்தைகளும் கற்றான். ஆனால் அவனுக்கு குலக்கதைகள் எதுவுமே சொல்லப்படவில்லை. தன்னுடைய பூர்வ இது பற்றி அவன் எதையுமே தெரிஞ்சுக்கல. அவனுடைய 18ஆம் வயதில் யுதிஷ்டர் அவனை இந்திரபிரஸ்தத்துடைய இளவரசனாக அறிவிக்கிறார். யுயுட்சுவிடம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு அவர் மகாபிரஸ்தானம் போயிடுறார். 28 வயசு வரைக்கும் பதவியை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காட்டில் வேட்டையாடி அலைந்து தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றான் பரீட்சித். மைந்தர்கள் பிறந்த பின் கூட அவனுக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமோ சித்தமோ வரவில்லை. வேட்டைக்காக காட்டுக்கு சென்ற பரீட்சித் மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த சமீகர் என்ற முனிவரிடம் சென்று இந்த பாதை எங்கே செல்கிறது அப்படின்னு கேட்குறான். அந்த முனிவர் பேசா நெறி கொண்டவர். அதனால் அவர் பதில் எதுவுமே சொல்லலை. பரீட்சித்துக்கு சினம் தலைக்கேறுகின்றது. சட்டென்று திரும்பி அங்கே புதரில் நெளிந்த பச்சை பாம்பொன்றை பிடித்து மரத்தில் அரைந்து கொன்று அதை அவர் கழுத்தில் போட்டுட்டு திரும்பி வந்துடுறான். அந்த பாம்பின் பெயர் ஆனகன் அப்படின்றது. குருகுல மன்னர்களை ஒவ்வொரு கணமும் நாகங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்றைய பணியை ஆனகன் தான் மேற்கொண்டிருந்தான். ஒவ்வொரு கணமும் ஒரு விதியின் தருணத்தை எதிர்நோக்கி இருந்த நாகங்கள் அந்த கணத்திலிருந்து இன்னொரு கதையை தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. 7 நாகங்கள் 7 முனிக்குமாரர்களாக உருவம் கொண்டு சமீகரின் மகன் கவிஜாதனை தேடி சென்றன. வடக்கு மலையில் குரங்கு மனிதர்களின் வழிவந்த குலங்களில் ஒன்றை சேர்ந்த பெண்ணுக்கும் சமீகருக்கும் பிறந்தவன் தான் இந்த கவிஜாதன். அவனை விளையாட அழைத்த அந்த நாகங்கள் செத்த பாம்பை அணிந்த உன் தந்தை சிவனுக்கு நிகரானான் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுறாங்க. அவனுக்கு கவிஜாதனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நேர பரீட்சித்தை தேடி போறான். குரங்கு போல ஒருவன் தாவி தாவி வருவதைக் கண்டு பரீட்சித் திகைத்து நிற்கிறான். அப்படியே, உன்னிடம் உன் விதியை சொல்லவே நான் வந்தேன். நீ யார் என்று நீ அறியவில்லை. நீ என்னவாக போகிறாய் என்றும் நீ அறியவில்லை. பிறக்கும் போது தன் விதியை எதிர்காலமாக கொண்டு பிறப்பவனே மனிதன். நீ இறந்த காலத்தையே விதியாக கொண்டு பிறந்திருக்கும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றான். என்னுடன் வா, உனக்கு நீ பார்த்தே ஆக வேண்டிய காட்சி ஒன்றை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறான். போய் ஒரு பெரிய வெட்ட வெளியில அவனை இறக்குறான். சிறிய கோபுரங்கள் போல சிதல் புற்று முள்மரம் இது நிறைஞ்ச ஒரு இடத்துல நிறுத்துறான். அக்கணமே பரீட்சித்துக்கு எல்லாமே கொஞ்சம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புற்றி அவன் உடைச்ச போது உள்ள ஒரு யானையினுடைய எலும்புக்கூடு அதன் மத்தகத்தை பிளந்த வேலுடன் இருக்க கண்டான். வெறி வந்துருச்சு பரீட்சித்துக்கு. ஒவ்வொரு புற்றாக உடைத்து திறந்தான். வெள்ளெலும்பு குவியல் தான் அங்கே காணப்பட்டது. வேற எதுவும் அவனால் பார்க்கவே முடியல. பூமி அங்கே ஜெரித்து கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு லைன் வேற இங்கே கொடுக்குறார் ஆசிரியர். அங்கே ஆடும் நிழல்களை கவனிக்கும்படி கவிஜாதன் சொல்றான். கண்களை நிழலை காணும்படி பழக்கிய போது பரீட்சித் நாகங்கள் அதிகமாக பார்த்தான். அங்க ஒரு கட்டத்துல நாகங்களே பெருகி மாபெரும் வலையொன்றை பின்னியதாக அவன் கண்டான். நான் காட்ட விரும்பியது இதைத்தான் மன்னனே. நீ நாகங்களின் விளையாட்டு பாவை அன்றி வேறில்லை. அதோ சுடர்விடும் அந்த 2 செவ்விழிகளும் நாகங்களின் அரசனான தட்சனுடையவை. இன்றிலிருந்து 7ஆம் நாள் மார்கழி மாதம் சப்த ரிஷி விண்மீன்கள் 7ம் ஒரே ராசியில் சேரும் போது நீ அவன் விஷக்கடியை ஏற்று உயிர் விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். காலையில பரீட்சித்தை எல்லாரும் தேடுறாங்க. லதா மண்டபத்துல முட்புதருக்கு நடுவில் அவன் கிடக்கான். அவனை கொண்டு மீட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அவனை விழிப்புற செய்கிறார்கள். அப்போ அவர் தன்னுடைய குருவான வைசம்பாயன மகரிஷியை போய் பார்க்குறான். நாகங்கள் காமம் அகங்காரம் என்னும் ஆதி இச்சைகளின் பருவடிவங்கள். ஆதி இச்சைகளை வென்றவனை நாகங்கள் எதுவுமே செய்யாது. அதனால நீ என்ன செய், இந்த இச்சைகளை எல்லாம் துறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள் அப்படின்னு சொல்றாரு.
நாட்டை அமைச்சர்களிடம் ஒப்படைச்சிட்டு துறவுக்குரிய மரவுரியெல்லாம் தரித்து தனக்காக அமைக்கப்பட்ட தவச்சாலையில் போய் காமம் அகங்காரத்தை தன்னிலிருந்து விலக்கி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றான் பரீட்சித். விதியின் தூதனாக வந்த தட்சன் நீர் அரணுக்கு வெளியே 6 நாட்கள் பரீட்சித்துடைய நோன்பினுடைய திறனை காண்பதற்காக ரொம்ப அக்கறையா இமை மூடாது கவனிச்சுக்கிட்டே வரான். அப்போ அவனுக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு, இவன் வென்று விடுவானோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 7ஆம் நாள் இரவில் நடுஜாமம் முடிவதற்கு 1 நாழிகைக்கு முன்னால் தன்னை காண வந்த வைதிகன் ஒருவனிடம் பரீட்சித் சொல்றான், எனக்கு இனி சோதனைகள் ஏதும் இல்லை, நான் காமத்தையும் அகங்காரத்தையும் முற்றிலும் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னதே அகங்காரத்தின் அடையாளம் என்பதனால சிறு புழு வடிவில் அவன் உண்ண வேண்டிய மாதுளம்பழத்தில் இருந்து அவனுடைய இதழ்களிலே உதட்டிலே கடித்து விடுகின்றான். அதனால அவன் இறந்து படுகின்றான். குரு வம்சத்தினுடைய 51வது மன்னனும் நாகங்களின் விளையாட்டுக்கு இரையானான் அப்படின்னு உத்தங்கர் முடிக்கிறாரு. ஜனமேஜயன் கண்ணீர் வடித்தான். திரும்பி வந்த உடனே தன்னுடைய குலக்கதை அனைத்தையும் சூதர்களை அழைத்து சொல்லி கேட்குறான். வைசம்பாயனர் அழைச்சி இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்குறான். சர்பசாந்தி வேள்வி செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வழி இருக்கு, இதை நம்ம முழுமையாக செஞ்சோம்னா, முழுமையாக நாம் நடத்தி முடித்தால் மனித குலத்தில் உள்ளங்களுக்குள் உறைந்து கிடக்கும் மொத்த இருட்டையும் அந்த வேள்வி தீயில நம்ம எரிச்சிடலாம், உலகமே ஒரு பொன்மயமான பூமியாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்றாங்க. வேண்டிய பொருட்கள்லாம் சேகரிக்கிறாங்க. மொத்தம் இதற்கான காலம் 20 ஆண்டு காலம், வேள்விக்கான அனைத்து பொருட்களையும் சேகரிப்பதற்கு. இப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னன்னா, இந்த உலகம் ரொம்ப அமைதியான பூங்காவாக இன்னொரு குருட்சேத்திரம் இல்லாமல் காக்கப்படும் என்ற ஒரு அதீதமான நம்பிக்கையோடு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த யாகத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து செய்யவும் ஆரம்பிச்சிடுறாங்க. வேள்வி மங்கலம் நிறைவடைந்த பின் 40 நாட்களுக்கு பின்பு பூரணாகுதி நிகழ வேண்டிய இறுதி நாள் அன்று ஆடி மாதம் வளர்ப்பிறை 5ஆம் நாள். அந்த யாகம் முடிந்ததா இல்லையா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.